இந்த பழமையான கோவில்ல ஒரு அழகான மாணிக்க கல் இருக்கு. அந்த மாணிக்க கல்ல யாரும் இருவரையும் பார்த்தது இல்ல. ஒரு நாள் அந்த மாணிக்க கல் திருட்டு போயிடுச்சு. அந்த ஊர்ல அதே மாதிரியான கல் 3 பேர்கிட்ட இருக்கு. சரின்னு போலீஸ் ஆபீசர் அவங்க 3 பேர்ட்ட இன்வெஸ்டிகேட் பண்றாரு. ரோகன் சொல்றான், இந்த மாணிக்க கல் எங்க அப்பா எனக்கு கொடுத்தாரு. பரம்பரையா ஒரு ஆளுகிட்ட இருந்து இந்த கல் மாறி வரும். எங்க அப்பாவோட அப்பா எங்க அப்பாவுக்கு கொடுத்த போட்டோ வேணும்னா நீங்க பாருங்க அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் ராகுல்ட்ட விசாரிக்கிறப்போ அவன் சொல்றான், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சப்ப எங்க அப்பாவோட அப்பா லண்டன் இருந்து இதை வாங்கிட்டு வந்தாரு. அது வாங்கிட்டு வந்தப்ப அவர் ஒரு லெட்டரும் எழுதி வச்சிருக்காரு. வேணா அதை பாருங்க. நான் இந்த கல்ல வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி அந்த டேட் எழுதி கையெழுத்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மோகன் சொல்றான், இந்த கல் எங்க அம்மாவோட அம்மாவுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா கொடுத்தது. வேணும்னா போட்டோவை பாருங்க அப்படின்னு அவன் சொல்றான். போலீஸால இந்த கேஸ்ல எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியல. அதனால டிடெக்டிவ் மெகுல் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. ஆனா மெகுலுக்கு உடனே புரிஞ்சு போச்சு இந்த 3 பேர்ல யாரு பொய் சொல்றதுன்னு. உங்களால சொல்ல முடியுமா இந்த 3 பேர்ல யாரு பொய் சொல்றது? அப்படி ஆன்சர் தெரிஞ்சா ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். ராகுல் தான் போய் சொல்றான். அந்த லெட்டர்ல 1928 எழுதிருக்கு. அந்த லெட்டர்ல வேர்ல்டு வார் 1 போட்டிருக்கு. எப்படி வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு வேர்ல்டு வார் நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதுல இருந்தே தெரிய வருது இது போலியான லெட்டர். சோ அவன் தான் அந்த பழமையான கோவில்ல இருந்து அந்த மாணிக்க கல்ல திருடி இருக்கான். இப்போ அதை டிடெக்டிவ் மெகுல் கிட்ட மாட்டிக்கிட்டான். சரி வாங்க அடுத்த ரெடலுக்கு போகலாம். டிடெக்டிவ் மெகுல் ஒரு நாள் ஒரு காரை சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. டிடெக்டிவ் மெகுல்னால அந்த காரை சரியா பார்க்க முடியல. அந்த காரோட நம்பர் பிளேட்டையும் சரியா கவனிச்சு அந்த நம்பரை நோட் பண்ண முடியல. ஏன்னா அந்த ரோட்ல தூசி ரொம்பவே அதிகமா இருந்தனால மெகுலால கவனிக்க முடியல. அப்போ அந்த கார் ஒரு நல்ல ரோட்டுக்கு போனதுக்கு அப்புறம் டிராபிக் சிக்னல்ல அந்த கார் கிராஸ் ஆயிடுச்சு. ஆனா டிடெக்டிவ் மெகுல் சிக்னல்ல மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சிக்னல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெகுல் ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல அதே மாதிரியான மொத்தம் 3 கார் இருக்குது. இப்போ உங்களால சொல்ல முடியுமா டிடெக்டிவ் மெகுல் சேஸ் பண்ணிட்டு வந்த கார் எந்த கார்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அங்க உள்ள ஃபர்ஸ்ட் கார் தான் டிடெக்டிவ் மெகுல் சேஸ் பண்ணிட்டு வந்த கார். 2வது 3வது உள்ள கார்ல அங்க மேல பாத்தீங்கன்னா அந்த கார் மேல இலை கொட்டி கிடக்கு. சோ ரொம்ப நேரமா அந்த கார் அங்கேயே இருந்திருக்கு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் கார்ல எந்த ஒரு இலையும் இல்ல. அதனால அந்த கார் இப்பதான் வந்திருக்கு. சோ டிடெக்டிவ் மெகுல் சேஸ் பண்ணிட்டு வந்த கார் அந்த கார் தான். சரி வாங்க அடுத்த ரெடலுக்கு போகலாம். அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல திருட்டு நடந்துருச்சு. அப்போ அந்த நேரத்துல ஹோட்டல்ல 4 பேர் இருக்காங்க. மெகுல் அந்த 4 பேர்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்றாரு. முதலாவதா உள்ளவன் சொல்றான், சார் எனக்கு எதுவும் தெரியாது, நான் என்னோட ரூம்ல தூங்கிட்டேன் அப்படின்னு. அடுத்ததா 2வதா உள்ளவன் சொல்றான், சார் நான் அந்த திருடனை பார்த்தேன், அவன் மூஞ்சில மாஸ்க் போட்டிருந்தான், அதனால என்னால அவனை ஒழுங்கா பார்க்க முடியல அப்படின்னு அவன் சொல்றான். அடுத்ததா 3வதா உள்ளவன் சொல்றான், சார் நான் அவனை லாபில வச்சு பார்த்தேன், நான் ஹோட்டலுக்கு வெளியில வர்ற வரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் என்னோட கண்ணாடியில ஃபாக் வந்துருச்சு, என்னால ஒழுங்கா பார்க்க முடியல, அதுக்கப்புறம் அவனை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். அடுத்ததா 4வதா உள்ளவன் சொல்றான், வெளியில ரொம்ப குளிரா இருந்துச்சு, அதனால நான் என்னோட ரூம்குள்ள போயிட்டேன், யாரோ திருடன் கத்துனாங்க, அப்புறம் தான் நான் வெளியில வந்து பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ நீங்க நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க இந்த 4 பேர்ல யாரு இப்ப பொய் சொல்றது, அது மட்டும் இல்லாம யாரு திருடன். அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சரை பார்க்கலாம். இங்க அந்த 3வதா உள்ளவன் தான் திருடன். ஏன்னா குளிரா இருக்கிற இடத்துல இருந்து வெயில் பகுதிக்கு போறப்ப ஃபாக் உருவாகாது. அதுவே வெயிலா இருக்கிற இடத்துல இருந்து குளிரான பகுதிக்கு வர்றப்ப மட்டும்தான் கண்ணாடியில ஃபாக் ஃபார்ம் ஆகும். சோ அவன் இங்க பொய் சொல்றான். அதனால அவன் தான் இப்போ திருடன். மெகுல் கிட்ட அவன் மாட்டிக்கிட்டான். சரி வாங்க அடுத்த ரெடலுக்கு போகலாம். ஜக்கா அன்னைக்கு டிடெக்டிவ் மெகுலுக்கு ஒரு ஓபன் சேலஞ்ச் கொடுக்கறான். இங்க உள்ள 4 கிளாஸ்ல எந்த கிளாஸ்ல தண்ணி அதிகமா இருக்குன்னு ஒரு சேலஞ்ச் கண்டுபிடிக்க சொல்றான். சோ டிடெக்டிவ் மெகுல் நல்லா யோசிக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல நீங்க சொல்லுங்க இங்க உள்ள 4 கிளாஸ்ல எந்த கிளாஸ்ல தண்ணி அதிகமா இருக்கு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
சரி வாங்க ஆன்சரை பார்க்கலாம். இங்க டிங்கிற கிளாஸ்ல தான் தண்ணி அதிகமா இருக்கு. இங்க 4 கிளாஸ்லயும் தண்ணி பாத்தீங்கன்னா ஒரே லெவல்ல இருக்கிற மாதிரி தெரியுது. அங்க உள்ள 4 கிளாஸ்ல டிங்கிற கிளாஸ்ல பேப்பர் கிளிப் இருக்கு. அந்த பேப்பர் கிளிப் எடுத்தா தண்ணி இருக்கிற லெவல்ல இருந்து கொஞ்சம் தான் கீழே போகும். அதுவே ரிமைனிங்ல உள்ள 3 கிளாஸ்ல உள்ள பொருள் எடுத்தோம்னா தண்ணி ரொம்பவே கீழே போகும். அதனால டிங்கிற கிளாஸ்ல தான் தண்ணி அதிகமா இருக்கு. அன்னைக்கு அந்த பாட்டியையும் அந்த சின்ன பையனையும் ஒரு கிட்னாப்பர் கடத்திட்டு வந்து ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டான். டிடெக்டிவ் மெகுல் அவங்கள காப்பாத்த அங்க போறாரு. இத பார்த்த உடனே அந்த கிட்னாப்பர் அங்க ஒரு பாம்ப உள்ள தூக்கி போடுறான். அதுக்கப்புறம் சொல்றான், இந்த பாம் 30 செகண்ட்ல கரெக்டா வெடிச்சிரும். இங்க ஒரே ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையில ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் போக முடியும். நல்லா யோசிச்சு உங்க 3 பேர்ல யார் அந்த ஓட்டை வழியா தப்பிச்சு போறதுன்னு முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிடுறான். இப்போ நீங்க நல்லா யோசிங்க. இப்போ இங்க யாரு தப்பிச்சு போவா? இப்போ மெகுல் எப்படி எல்லாரையும் காப்பாத்துவாரு? நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். மெகுல் அந்த மூடியை ஓபன் பண்ணி அந்த பாம்பை கரெக்டா உள்ள தூக்கி போட்டுருவாரு. அது ரொம்ப கீழே போனதுக்கு அப்புறம் அந்த பாம் வெடிச்சிரும். அதுக்கப்புறம் அந்த 3 பேரும் ஈஸியா தப்பிச்சு போயிருவாங்க. டிடெக்டிவ் மெகுல் ராக்ஸ். வாங்க அடுத்த ரெடிலுக்கு போகலாம். அன்னைக்கு மெகுல் ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. ஆனா அங்க டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ஒரு ஷார்ட்கட் எடுத்து ஒரு ரோட்ல போயிட்டு இருக்காரு. மெகுல் ரொம்பவே அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கனால போற வழியை கவனிக்காம போனனால ஒரு கல்லுல மோதிட்டாரு. அதனால கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சீக்கிரமே அந்த இடத்துல இருட்டாவும் ஆயிடுச்சு. அதனால பின்னாடி எந்த ஒரு வண்டியும் இல்ல. அதுக்கப்புறம் ஹெல்ப்புக்கு யாரையும் கூப்பிடவும் முடியல. அப்போ அங்க பக்கத்துல ஒரு ஹெலிகாப்டர் போய்கிட்டு இருக்கு. அந்த ஹெலிகாப்டர் கொஞ்சம் ஹைட்டான இடத்துல போய்கிட்டு இருக்கு. அந்த இடம் இருட்டா இருந்தனால பைலட்டால மெகுல கவனிக்க முடியல. இப்போ எப்படி மெகுல் பைலட்டோட கவனத்தை தான் பக்கத்து திருப்புவாரு? மெகுலோட கார்ல மொத்தம் 4 திங்ஸ் இருக்கு. ஏடிஎம் கார்டு, அப்புறம் ஒரு லைட்டர், அதுக்கப்புறம் மொபைல் போன், அதுக்கப்புறம் ஒரு பெட்ஷீட். இப்போ நீங்க நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, மெகுல் எப்படி தப்பிப்பாரு? அப்படி ஆன்சர் தெரிஞ்சா ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரா பார்க்கலாம். மெகுல் அந்த லைட்டரை வச்சு பெட்ஷீட்டை கொளுத்துவாரு. அதனால புகை கொஞ்சம் கம்மியா தான் வரும். அதுக்கப்புறம் அவரோட ஜாக்கெட்டை கழட்டி அதையும் சேர்த்து கொளுத்துவாரு. அதுக்கப்புறம் புகை பத்தாட்டி அவரோட கார்ல உள்ள ஸ்பேர் டயர் எடுத்து அதையும் சேர்த்து கொளுத்துவாரு. டயரை கொளுத்துறப்ப புகை ரொம்ப அதிகமா வரும். அதனால புகை ஏதோ வருது, நெருப்பு எரியுதுன்னு அந்த பைலட் இங்க கவனிப்பாரு. அதுக்கப்புறம் பைலட் வந்து ரோப் போட்டு மெகுலை காப்பாத்திட்டு போயிடுறாரு. வாங்க அடுத்த ரெடிலுக்கு போகலாம். ஒரு பஸ்ஸும் ஒரு காரும் பாலத்துல போயிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு அந்த பாலம் இடிஞ்சு விழுந்துருது. காரும் பஸ்ஸும் தண்ணிக்குள்ள விழுந்துடுது. அங்க பக்கத்துல மெகுல் இருக்காரு. ஆனா பாக்குறப்ப காரும் பஸ்ஸும் தண்ணிக்குள்ள போயிருக்கு. ஆனா இப்போ மெகுலால ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் தான் காப்பாத்த முடியும். இப்போ நீங்க நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, மெகுல் எந்த இடத்துக்கு போய் யாரை காப்பாத்தணும்? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். பஸ்ஸோட கதவு பாத்தீங்கன்னா அது ஸ்லைடு டோர் டைப். அதனால வெளியில பிரஷர் இருந்தாலும் சைடுல தள்ளி ஈஸியா ஓபன் பண்ணிரலாம். அதனால அவங்க எல்லாரும் நீச்சல் அடிச்சு வந்துடலாம். அதுவே கார் தண்ணிக்குள்ள போனனால வெளியில பிரஷர் அதிகமா இருக்கனால அவங்களால டோரை ஓபன் பண்ண முடியாது. அப்ப மெகுல் ஏதாவது யூஸ் பண்ணி அந்த டோரை உடைச்சு, அதாவது அந்த கண்ணாடியை உடைச்சு அவங்கள வெளியில கூட்டிட்டு வர்றாரு. சரி வாங்க அடுத்த டெல்லுக்கு போகலாம். அன்னைக்கு நடுராத்திரியில ஒரு ஆள் அந்த ஜுவல்லரி ஷாப்போட ஷட்டரை அடைக்கிறத இன்ஸ்பெக்டர் கன்பத் கவனிக்கிறாரு. கன்பத் அந்த ஆள் கிட்ட போய், இந்த ராத்திரியில இங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த ஆள் பயந்துகிட்டே சொல்றான், சார் நான் பாக்குறப்போ இந்த ஷட்டர் ஓபன்ல இருந்துச்சு, அதனால அடைச்சிட்டு போலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்றான். கன்பத்துக்கு அவன் மேல சந்தேகம் வருது. அதனால அவனை செக் பண்ணி பாக்குறாரு. அவனோட பாக்கெட்லயோ அவனோட ட்ரெஸ்லயோ எந்த இடத்துலயுமே எந்த ஒரு நகையும் இல்ல. ஆனா அந்த ஆள் உண்மையிலே திருடன். அவன் திருடி இருக்கான். இப்ப திருடின பொருள்லாம் அவன் எங்க வச்சிருப்பான்? நீங்க நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஆன்சரை. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அவன் கையில வச்சிருக்க ஸ்டிக்கா கன்பத் வாங்கி அதோட ஹேண்டில கலட்டி பாக்குறாரு. அதுக்குள்ள ஒரு வைர நெக்லஸ் இருக்கு. அப்புறம் கன்பத் கிட்ட அவன் இப்ப மாட்டிக்கிட்டான். சரி வாங்க அடுத்த ரெடிலுக்கு போகலாம். இந்த 3 லேடியையும் கவனமா பாருங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க, இந்த 3 பேர்ல யாரு இப்ப முட்டாள்? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். பீங்கிற லேடி தான் முட்டாள். ஏன்னா அந்த ஷவர் இப்போ ஆன்ல இருக்கு, தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு, அந்த டவல் கீழே விழுந்திருக்கு. சோ டவல் நனைஞ்சு போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அத கூட அவங்க கவனிக்காம அப்படியே ஷவர்ல நின்னுக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால அவங்க தான் இங்க முட்டாள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.